கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 115 வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமோடு சொன்ன தேவன் அந்த சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்றி முடித்தார். எனவே நம் வாழ்க்கையிலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கும் காரியங்களை நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நம் போக்கிலும் வரத்திலும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. எங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த சீதோஷ்ண நிலை யாருடைய சரீரத்தையும் பாதிக்காதபடி ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். உலக சமாதானத்தை கத்த அதிகப்படுத்தி ஆண்டவரே நல்ல செய்திகளை கேள்விப்பட கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.